ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டாங்க. அவ கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. இவ அவளோட வயல்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது எப்படி போய் ஒரு பையனை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றதுன்னு இவ புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. வயல்ல ஒரு பையன் அடிபட்டு கிடக்குறான். அவனை பார்த்த உடனே இவளுக்கு அவங்க தாத்தா சின்ன வயசுல இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது ஞாபகம் வந்தோடனே பாவப்பட்டு அந்த பையனை தூக்கிட்டு வரா. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவனை தூக்கிட்டு வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி இவ பாத்துட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து இவ கழுத்துல கத்திரிக்கோலை வச்சிடறான். யாரு நீ, எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, யோ பாவமேனு தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணா நீ என்னோட குறவலையே கடிக்க பாக்குறியா, உனக்கு ஹெல்ப் பண்ணது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விட்டு தல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, அதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா நன்றி கடன் செலுத்தியே தருவேன்னு சொல்ல. எனது நன்றி கடனா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு பணமாவது தரேன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது டிவில ஹீரோவை பத்தின நியூஸ் தான் போகுது. ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர் காணாம போயிட்டாருன்னு. அந்த நியூஸ பார்த்த உடனே, யோ அது நீயா அப்படின்னு இவ கேட்டுட்டு இப்ப கெக்க பொக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சறா. அவ்வளவு பெரிய பணக்காரன் எப்படின்னு இருப்ப, சரி விட்டு தள்ளுன்னு இவ சிரிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோனோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறான். அந்த பணத்தை பார்த்த உடனே, இங்க தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபான்னு சொல்ல, ஒரு வாரத்துக்கே உனக்கு 200 ரூபா தானே ஹீரோ கொடுக்க. சரி கொடுத்து தலன்னு அந்த பணத்தையும் வாங்கி போட்டுக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா உங்க தாத்தாவோட ட்ரெஸ்ஸ போட்டு தான் வரான். அத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, உன்னை பாக்குறதுக்கே தாத்தாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அவருடைய ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட போனை கேக்குறான். இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, இந்தா இந்த போன்ல இருந்து பேசு, ஒரு நாளைக்கு 4 கால் தான் பேச முடியும்னு சொல்ல. ஹீரோ அந்த போனை வித்தியாசமா பாத்துட்டு இருக்கான். இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, இங்க பாரு அங்க உள்ள வாத்துக்கெல்லாம் சாப்பாடு போடணும், அப்புறம் இந்த பன்னிக்கு சாப்பாடு போடணும், அப்புறம் இந்த கோழிக்கு சாப்பாடு போடணும்னு ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு இருக்க. வேற ஏதாவது வேலை இருக்கான்னு இவன் கேக்குறான். அட கவலைப்படாதப்பா, இவ்வளவு ஈஸியான வேலையை கொடுத்திருக்கேன்னு ஃபீல் பண்ணாத. உனக்காக இன்னும் பெரிய வேலையெல்லாம் இருக்குன்னு சோளக்காட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க உள்ள புல்லு எல்லாத்தையும் புடுங்கிரு. அது மட்டும் இல்லாம சோளத்தை புடுங்குறதும் உன்னோட வேலைதான் சொல்ல. பார்த்தா சோளத்தை புடுங்குறதுக்கு பதிலா சோள செடியை மொத்தமா புடுங்கி வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, யோ அப்படி எல்லாம் பண்ணா நான் எங்கிட்டு விவசாயம் பண்ணி பொழைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுன்னு இவ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சோளம் எல்லாத்தையும் புடுங்குற வேலையை பாக்குறான். இப்பவே இப்படி வேலையை பார்த்துட்டு இருக்க இவ்ள பாத்தீங்கன்னா, நல்லா காட்டு வேலை தெரிஞ்சவனா தான் இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்ல இருக்க. அவள பாக்குறதுக்கு அந்த ஊர்ல உள்ள பையன் தான் வரான். இப்ப இந்த பையன் வந்து உனக்காக கறி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, கறியா, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன, என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்தா இந்த இதை புடி அப்படின்னு சொல்லி அவன் கையில கொடுத்துட்ட. இவ்ளோ வாங்கிக்கிறா. இவன் அவளோட கைய தொட்ட உடனே இவனோட கைய ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. என்னடா இப்படி பண்றேன்னு அவ டக்குன்னு அந்த கரிய கீழ போட்டுட்டு அவளோட கைய தொடச்சிட்டு இருக்கா. அத பார்த்தோனே அவன பார்த்தீங்கன்னா, சாரிம்மா கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். நான் உன் மேல ரொம்ப லவ்ல இருக்கேனா, அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கு எங்க அம்மாவ கூட்டிட்டு வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் உன்ன டச் பண்றது தப்பில்லையேன்னு இவன் தொடலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவன் கைய புடிச்சிடுறான். அத பார்த்தவொன்னே அவன பார்த்தீங்கன்னா, யார் இவன்? இவன நான் இங்க பார்த்ததே இல்ல. உன் வீட்ல என்ன பண்றான்? நீ அவன காதலிக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு ஹீரோ அவன தொரத்தி விட்டுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? அவன் ஊருக்குள்ள போயிட்டு என் வீட்ல ஒரு பையன் இருக்கேன்னு சொன்னா எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசுவாங்க? என் மானத்தையே வாங்கிட்டியேன்னு சொல்லிட்டேன். அவனால உனக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தல்ல. நான் மட்டும் இல்லன்னா அவன் உன்ன ஏதாவது பண்ணிருப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். சரி விட்டு தல, சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த பையனோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள லேடிங்க கூட பேசிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு ஏத்த பொண்ணு அந்த பொண்ணு தான் சொல்ல. ஆனா அந்த பொண்ணு காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கா. உன் பையன் ஸ்கூலே தாண்டுனது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு என் பையன கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என் பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உங்க தாத்தாவோட சொத்து அவளுக்கு வரும். இல்லன்னா அவளுக்கு வராதுன்னு இவங்க பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த பையன் வந்து அம்மாவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு பொய் சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னவனா அவங்கள பார்த்தீங்கன்னா, அப்ப நாளைக்கு பொண்ண கூப்பிட போ வேண்டியதானே இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க வீட்ல வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பொண்ணு கேட்கறதுக்காக தடபுடலா வந்துட்டு இருக்காங்க. இவங்கலாம் இப்படி வர்றத பார்த்து இவ பயந்து போய் ஓடிட்டு இருக்க. அத பார்த்தவொன்னே ஆன்டிக்ல பார்த்தீங்கன்னா, என்னம்மா இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா இவ ஹீரோவ ஒளிஞ்சுக்க சொல்றதுக்காக போறா. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்ன கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். கல்யாணத்த நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்காக தான் வரதட்சணையோட வந்திருக்கோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. நேத்து நீ தானே கல்யாணம் பேசுறதுக்கு என் பையன வர சொன்ன. இப்ப மாத்தி பேசுறேன்னு சொல்ல, நான் ஒண்ணும் உங்க பையன வர சொல்லல. உங்க பையன் தான் உங்க கிட்ட போய் சொல்லியிருக்கான். அவன கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க.
இவங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இவனையே கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் உன் தாத்தாவோட நிலம் உன்னை விட்டு போகாம இருக்கும். ஏன்னா உன் தாத்தா விவசாயம் பண்றதுக்கு இவங்க கிட்ட தான் காசு வாங்கியிருக்காரு. ஒண்ணு நிலத்த 2ஆ பிரிக்கணும். அப்படி இல்லன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்க எல்லாமே உனக்கே கிடைச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது போங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொன்ன உடனே அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா, ஊர் தலைவர் கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் வாடின்னு எல்லாரும் இப்ப ஊர் தலைவர் கிட்ட தான் நிக்கிறாங்க. இப்ப இந்த ஆன்டி நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்ல, ஊர் தலைவர பாத்தீங்கன்னா, சட்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, தாத்தாவோட சொத்து உனக்கு வந்துரும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கலன்னா, அந்த சொத்துல பாதி அவங்களுக்கு குடுத்தாகணும்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் காலேஜ் படிக்கும்போது அந்த பையன லவ் பண்ணேன். அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா இவ உருட்டிட்டு திரியிறா. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவ இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பொண்ணு இவ்ளோ நாள் சிங்கிளா தான் இருக்கான்னு. அப்புறம் எங்க இருந்து புது பாய் ஃப்ரெண்ட் வந்தான்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ உள்ள நின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். நான் சொல்லும்போது என்ன வந்து கூட்டு போங்கடான்னு" சொல்ல, அவங்களும் ஓகேன்றானுங்க. இப்ப ஹீரோ அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டவன அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப அவன் வெளிய வந்து என்ன சொல்றான்னா, அவ சொன்ன அந்த பாய் ஃப்ரெண்ட் நான் தான். நானும் இந்த பொண்ணு தான் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இவன் சொன்னத கேட்டவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இந்த ஊர் தலைவர பாத்தீங்கன்னா, "நீ இந்த பையனே கல்யாணம் பண்ணிக்க போற? தாராளமா கல்யாணம் பண்ணிக்கம்மா. சீக்கிரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சர்டிபிகேட்டோட வாங்க. உன் தாத்தாவோட நிலம் உனக்கு தான் சொந்தம்னு" சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப ஒரு தலைவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இங்க உள்ள எல்லாரும் "நடிக்கிறதுக்கு ஒரு பையன கூட்டிட்டு வந்துட்டியாடி" அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமே என் ஆள ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். ஒழுங்கா நீங்களா போறீங்களா? இல்ல நான் ஏதாவது பண்ணவான்னு ஹீரோ மிரட்டி விட, அவங்க எல்லாம் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடி போன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு தொண்டை வலிக்குதே" அப்படின்னு சொல்ல, "இந்தாங்க தண்ணி" இவ அக்கறையா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. பிரச்சனையில இருந்து காப்பாத்துனதுக்காக. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வா போலாம்" அப்படின்னு சொல்ல, எங்கன்னு இவ கேட்கிறா. "கல்யாணம் பண்ணிக்க தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சிட்டிக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு கடையே உத்து உத்து பாத்துட்டு உள்ள போயிட்டு இருக்க. "எங்க உள்ள போற? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே சொன்ன. எதுக்கு கடைக்குள்ள போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டா வர்றது? போய் புது ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்ல, "ஆனா இது ரொம்ப பெரிய கடை மாரி இருக்கே. நம்ம ஏன் மார்க்கெட்ல போய் வாங்கக்கூடாது?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ உள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்து இவ விலை கம்மியா இருக்க சட்டையா பார்த்து தூக்கிட்டு இருக்க. அந்த சட்டைய இன்னொரு லேடி புடுங்கிடுறாங்க. யாருன்னு பார்த்தா தாத்தாவோட பொண்ணு தான். இப்ப அவங்க வாங்கி வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "தாத்தா செத்து போனதுக்கு கூட வரல. நீ எல்லாம் எந்த மாரி பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் புருஷன் சிட்டில ரொம்ப பெரிய ஆளு. நான் என் புருஷன பார்த்துக்கிறதுல பிஸியா இருந்தேன். அதனால அப்பாவ பார்க்க வர முடியலன்னு" சொல்ல, "அப்புறம் உன்னோட அப்பான்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு" இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த லேடியும் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயின் கூட சண்டை போடுது. இப்ப இந்த லேடி இப்படி சண்டை போட்டத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவள திட்டு, "அவ என்ன டென்ஷன் ஆக்குற மாரி பேசுறா. எனக்கு கோவமா வருதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த சட்டைய நான் தானே ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நீ எதுக்கு எடுத்து வச்சுட்டு வம்பிழுத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் என்னடா எலும்பு கூடு மாரி இருந்துட்டு என் கூடவே சண்டை போடுறியா? என் புருஷன் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்ல, உனக்கு புள்ளைங்க இருக்கான்னு?" ஹீரோ கேட்கிறான். "ஆமா, என் புள்ள இப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க. "காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கானா? நீ சீக்கிரமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இந்த மாரி ட்ரெஸ் கடைக்குள்ள வந்து பிரச்சனை படுதுன்னு சொல்லலாம். போலீஸ்க்கு கால் பண்ணோம்னு வச்சுக்க, உன் பையன் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்புறம் அவனால எந்த எக்ஸாமும் எழுத முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பயமுறுத்தி விட்ட உடனே, "இந்த ட்ரெஸ்ஸ நீயே வச்சுக்கன்னு" அந்த லேடி அந்த இடத்த விட்டு ஓடி போயிருது. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இந்த பையனுக்கும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கு. கிழவியையே பறக்க விட்டுட்டானே" அப்படின்னு இவ ஹீரோவ பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. "இந்தா இந்த ட்ரெஸ்ஸையே பேக் பண்ணிடலாம். வா போலான்னு" 2 பேரும் வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த கிழவிய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுன்னு திட்டிட்டு இருக்க. இவ பின்னாடி ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, போதும் போதும் திட்டினது திரும்புன்னு சொல்ல, இவளோ திரும்புறா. அப்படி திரும்பும்போது இவ ஹீரோவ கிஸ் பண்ற மாரி ஆக 2 பேரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, சாரி சாரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்க. அவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக ஹீரோ அவள புடிச்சுறான். பார்த்தா 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிற மாரி ஆயிடுது. அத பார்த்த உடனே இவ வாயில கைய வச்சுட்டு, "சாரிப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்ல, இந்த சைடு ஹீரோ வெட்கப்பட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணத இவங்களாலயே நம்ப முடியல. உண்மையாவே நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேனான்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்க. என்னாலயே தான் நம்ப முடியலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த சர்டிபிகேட்ட எடுத்துட்டு வந்து ஊர் தலைவர் கிட்ட தான் காட்டுறாங்க. பாருங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழணும். நீ அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்தாலே உங்க தாத்தாவோட லேண்ட் உன் பேருக்கே வந்துரும்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ இவளுக்கு ₹1,00,000 பணம் அனுப்பிச்சு விடுறான். அத பார்த்த உடனே, "யோவ்! இவ்ளோ பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு?" கேட்க, "நான் கட்டட வேலை பார்க்கிறேன். அதுல சேர்த்து வச்ச பணத்த தான் உனக்கு அனுப்பிச்சேன். இத வச்சு உன் தாத்தாவோட லேண்ட வாங்க யூஸ் பண்ணிக்கன்னு" சொல்ல, "சரி, சரி. நீ எனக்கு நெறைய உதவி பண்ணியிருக்க. இந்த பணத்த நான் கொஞ்ச நாள்ல திருப்பி குடுத்துடுறேன்னு" சொல்ல, "எதுக்கு திருப்பி குடுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃபோனுக்கு பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்க தான் மெசேஜ் பண்றாங்க. அத பார்த்த உடனே, "யாரு மெசேஜ் பண்றா? எங்க காட்டுன்னு" இவ பார்க்கலான்னு வர ஹீரோ குடுக்க மாட்டேங்கிறான். இப்ப அந்த மெசேஜ
மெசேஜ ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு குடுக்க, "யாரு மெசேஜ் பண்ணா? எதுக்கு டெலீட் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பாஸ் தான் மெசேஜ் பண்ணாரு. அவரு என்ன திட்டி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அத நீ பார்க்கக்கூடாதுன்னு தான் டெலீட் பண்ணிட்டேன்னு" சொல்ல, இவ்ளோதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "சரி உன் பணத்த நான் திருப்பி குடுப்பேன். அத நீ வாங்கிக்கணும்னு" சொல்ல, "ஏன் திருப்பி குடுக்குறன்னு?" ஹீரோ கேட்கிறான். இப்ப அவன் இப்படி கேட்ட உடனே, "ஏன்னா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. உன் பணத்த உனக்கு குடுக்காம நானே வச்சுக்க முடியுமான்னு" சொல்ல, "நாம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அதனால பணத்த திருப்பி குடுக்க வேண்டான்னு" இவ ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. இவன இவ்ளோ கிட்ட பார்த்தவொன்னே அவ பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரி பேசினதெல்லாம் போதும். அங்க உள்ள பறவைக்கெல்லாம் சாப்பாடு போடணும். இப்ப அவங்க 2 பேரும் வாத்துக்கு சாப்பாடு போட்டு விட்டுட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட கதைய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. "நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்கிறதே படிக்கிறதுக்காக தான். எனக்கு நெறைய படிக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் நான் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு" ஹீரோ சொல்றான். "நீ ஏன் கட்டட வேலை பார்க்குற? உன்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் கட்டட வேலை மட்டும் பார்க்கல, கொலையும் பண்றேன்னு" ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா நீ சீரியல் கில்லரா? என்ன போட்டு தள்ளிடுவியான்னு?" சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்க. "ஆமா, உன்ன போட்டு தள்ளுற அளவுக்குலாம் நீ ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி, சரி வேலைய பாருன்னு 2 பேரும் வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணும்னு ஒரு சின்ன இன்விடேஷன் மாரி அடிச்சு அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்கான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பின்னாடி ஒரு பையன் சுத்துனான் இல்லையா? அந்த பையனோட வீட்டுக்கும் வந்து இன்விடேஷன் குடுக்க, அந்த பையன் ஹீரோவ பார்த்தோனே ரொம்ப பயப்படுறான். அத பார்த்தோனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏன்டா அந்த எலும்பன பார்த்து நீ பயப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ அம்மா, அவன் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு கொலைகாரன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, என்னது கொலைகாரனான்னு அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. "ஆமா, இவன் நைட் அவன் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அவன் ஒரு கொலைகாரனா? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ஒரு கொலைகாரன தான் தேடிட்டு இருந்தாங்க. அவன் ஹைட் 186 சென்டிமீட்டர் இருக்குமாம். வெயிட் இவ்ளோ இருக்குமாம். போலீஸ்காரர் சொன்னத வச்சு பார்த்தா, எல்லாமே இவனுக்கு தான் மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல, விடு விடு இன்னைக்கு இன்விடேஷன் குடுத்துருக்கான்ல, அந்த பார்ட்டில இவன் மான போற மாரி பண்ணிரலான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபோன பார்த்துட்டு, "ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி வச்சுக்க மாட்டியா? என்ன ஃபோன் இது? வா சிட்டிக்கு போய் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வரலான்னு" சொல்ல, "உன்னோட காசுல வாங்குனா ஓகே தான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. சரியான கஞ்ச பிசுனாரியா இருக்கும் போலயேன்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா சிட்டிய தான் காட்டுறாங்க. சிட்டில ஹீரோவோட ஆளுங்க ஹீரோவோட எதிரிய புடிச்சு வச்சுட்டு ஹீரோயினோட நம்பருக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. பாஸ் கிட்ட இவன புடிச்சாச்சுன்ற விஷயத்த சொல்லியே ஆகணுமேன்னு இவனுங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்காக ஊரே சேர்ந்து பார்ட்டி குடுக்குது. இப்ப அந்த பார்ட்டில அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் சமைச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்னதான் நம்மளோடது ஃபேக் மேரேஜா இருந்தாலும், மத்தவங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுப்பா. நல்ல புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும் ஓகேவான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஊர் தலைவர், ஊர்ல உள்ளவங்கன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அந்த ஊர் தலைவர் பார்த்தீங்கன்னா, "உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் என் கல்யாணத்துக்கான கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல்யாண கிஃப்ட் குடுத்துட்டு இருக்க. இவ்ளோ சந்தோஷமா வாங்கி வச்சுட்டு இருக்கான். இப்ப அவ இப்படி வாங்கி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "இன்னும் 1/2 மணி நேரத்துல என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. நான் இந்த இடத்துல தான் இருக்கேன்னு" ஹீரோ அட்ரஸ சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "இந்த குட்டிச்சாத்தா சொல்றத யாரும் நம்பாதீங்க. பக்கத்துல நிக்கிறானே, அவன் ஒரு கொலைகாரன்னு" சொல்ல, "எவ்ளோ தைரியம் தான் என் புருஷன கொலைகாரன்னு சொல்லுவேன்னு" ஹீரோயின் சண்டைக்கு வந்துட்டு இருக்க. "நான் உண்மைய தான் சொல்றேன். நம்ம ஊரு போலீஸ்காரங்க கூட ஒரு கொலைகாரன தேடிட்டு இருக்கதா சொன்னாங்கல்ல, அதுவும் இந்த பையனும் ஒண்ணுதான்னு" சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ் எடுத்து காட்டுறான். இந்த மாரி ஹைட், வெயிட்ல உள்ள ஆள பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல குடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்டீஸ் எடுத்து இவன் ஃபோன்ல காமிச்சுட்டு இருக்க. இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க சொல்றத நம்பாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்கு பொய் சொல்லப் போறேன்? திடீர்னு ஒருத்தன கூட்டிட்டு வந்து இவன லவ் பண்றேன்னு சொன்னா எப்படி நாங்கலாம் நம்புறது? கண்டிப்பா இவன் கொலைகாரனா தான் இருக்கணும்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு ஹீரோ எல்லாரையும் மிரட்டி விட்டுருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவ பார்த்து. இப்ப அந்த ஊர்ல ஒரு குடிகாரன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா, இவன் கண்டிப்பா கொலைகாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஊர் தலைவர் பார்த்தீங்கன்னா, "அவன் கொலை பண்ணத நீ பார்த்தியா? நீ எப்படி அவன கொலைகாரன்னு சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கொலை பண்ணத பார்க்கல. ஆனா அவன பார்த்தா கொலைகாரன் மாரி தான் இருக்குன்னு" எல்லாரும் ஹீரோ மேல பழிய போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ ஹீரோவோட கோட்ட புடிச்சுட்டு என்னடா பண்றது அப்படின்ற மாரி சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. "கவலைப்படாத செல்லம்" அப்படின்ற மாரி இவனும் அவளோட ஷோல்டர்ல கைய தட்டுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவன் கிட்ட போயிட்டு, "நான் கொலை பண்ணத நீ உன் கண்ணால பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒண்ணும் பார்க்கல. ஆனா கொலைகாரன் நீயா தான் இருக்கணும். அந்த பொண்ணு உன்ன எங்கேருந்து தூக்கிட்டு வந்தான்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வயக்காட்டுல நீ அடிபட்டு கிடக்கும்போது அந்த பொண்ணு உன்ன தூக்கிட்டு போனத நான் பார்த்தேன்னு" இவன் சொல்றான். அன்னைக்கு ஹீரோவ இவ காப்பாத்துனத இவன் பார்த்திருப்பான் போல. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, "உன்ன கொலை பண்றதுக்கு நெறைய ஆளுங்க தேடிட்டு வந்தாங்க. கரெக்ட்டா? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தான் நீ இங்க வந்துட்ட. அப்ப நீ கொலைகாரனா தானே இருக்கணும்னு" இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க.
இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து, "அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவர் தான் நான் வேலை பார்க்குற சைட்டோட ஓனர். என்னோட முதலாளின்னு" சொல்ல, "என்னது முதலாளியான்னு?" அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்றதுக்காக தான் இவரு வந்திருக்காரு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் இவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு" ஹீரோ புழுவி விட, ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே அவன பாத்தீங்கன்னா, "ஆமா, ஆமா நான் தான் இவனோட முதலாளின்னு" சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப இந்த ஊர் தலைவர் பாத்தீங்கன்னா, அந்த லேடியையும் பையனையும் புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. உன் பையனுக்கு அந்த பொண்ண கட்டி குடுக்கலன்னு, அந்த பையன கொலைகாரன்னு சொல்லிட்டு இருப்பியான்னு திட்டிட்டு, இப்ப அவரு பாஸ பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, "கல்யாணத்துக்கு வெறுங்கைய ஆட்டிட்டு வந்திருக்க, மொய் வைக்கிறதுக்கு பணம் எடுத்துட்டு வரலையான்னு கேட்டுட்டு இருக்க." இப்ப ஒரு தலைவர் இப்படி கேட்டவொன்னே, அவன பார்த்தீங்கன்னா, "டேய் யாராவது காசு வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லன்னு எல்லாரும் கைய விரிக்கிறானுங்க. அத பார்த்தவொன்னே ஹீரோ கிட்ட போயிட்டு, "பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்க, எவ்வளோ பணம் வேணும்னு இவன் கேட்கிறான். இவன் கேட்டவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்க தானே கிஃப்ட் குடுக்க போறீங்க. எவ்வளோ வேணாலும் குடுங்க. அது உங்க விருப்பம்னு" சொல்லிட்டு இருக்க. "ஓகே, ஓகே நான் பணம் அனுப்புறேன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவன மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே பார்த்தா இவங்களோட பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிக்கு வந்த எல்லாரையும் நல்லபடியா வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "கார்லயே வெயிட் பண்ணுங்க. நானே வந்து உங்கள பார்க்குறேன்னு" சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னு அந்த இடத்த விட்டு போறானுங்க. இப்ப அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஊர் தலைவர பார்க்க தான் வரா. அவரும் அவரோட பொண்டாட்டி மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போகலையான்னு" சொல்ல, "உன்ன விட்டுட்டு எப்படிம்மா போறது? கல்யாணம் ஆயிருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. அந்த விஷயத்த மறந்துட்டியான்னு" சொல்ல, "என்னது ஃபர்ஸ்ட் நைட்டான்னு?" இவ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அங்க உள்ள கொஞ்சம் பேர் மட்டும் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். "அதெல்லாம் வேண்டாம், வேண்டாம். நாங்க 2 பேரும் பார்த்துக்கிறோம்ன்னு" சொல்ல, "அட சும்மா இரும்மா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நாங்க பண்ண மாட்டோமா? நீயும் என் பொண்ணு மாரி தான். உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, நெறைய சரக்கு அடிச்ச மாரி ஆக்டிங்க போட்டு இவன் மேலே விழுந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சரி எல்லாரும் பார்த்து போங்க" அப்படின்னு சொல்ல, "நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, ஹீரோ டக்குன்னு ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ விடாம கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி கிஸ் பண்றத பார்த்த உடனே அவங்க எல்லாம் வெட்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, இவன் கிஸ் பண்ண சாக்குல ஷாக் ஆயிட்டு நிக்கிறான். இவன் இப்படி நின்னுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "வாய மூடு. அவங்க எல்லாம் இங்க தான் நிக்கிறாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, பார்த்தா எல்லாம் ஜன்னல்ல இருந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, "அவங்க இப்போதைக்கு நம்மள விட்டு போக மாட்டானுங்க. அவங்க போகணும்னா, அவங்க போற மாரியான ஒரு விஷயத்த நம்ம ஒண்ணா பண்ணி ஆகணும். என் கூட நீ ஒண்ணா இருன்னு" சொல்ல, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள புடிச்ச பெட்ல தள்ளி அவ கூட ரொமான்ஸ் பண்ற மாரி போயிட்டு, கட்டில்ல சவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சவுண்ட பார்த்தோனே இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "போதும் போதும் இதுக்கு மேல நம்ம பார்க்க வேண்டாம். வாங்க போலான்னு" எல்லாரும் வெட்கப்பட்டுட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கட்டிலையே போட்டு ஆட்டிட்டு இருக்கான். அத பார்த்தோனே, "போதும் போதும் நிப்பாட்டு. எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு" சொல்ல, அப்பாடா! இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குதேன்னு ஹீரோ அவள பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட ஆளுங்கள தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஆளுங்க அவன கொலை பண்ணவனே புடிச்சிட்டு வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன 12 மணி ஆச்சு இன்னும் பாஸ் வரல. உண்மையாவே அந்த ஆளு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போயிட்டாரோ? 28 வருஷமா தனியா இருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ண பார்த்திருக்காருல்ல. வர லேட்டா தான் ஆகும்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லி திரும்புறதுக்குள்ள ஹீரோ பின்னாடி தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன கொலை பண்ண சொல்லி யார் அனுப்புனது? உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லி அவன புடிச்சு மிரட்டிட்டு இருக்க. உங்க அப்பா தான் கொலை பண்ண சொல்லி அனுப்புனாரு. உங்க அப்பாக்கு இந்த சொத்து எல்லாத்தையும் அவரோட இல்லீகல் பையனுக்கு குடுக்கணும்னு ஆசை. நீங்க உயிரோட இருந்தா அந்த சொத்து வராதுல்ல. அதனால தான் உங்கள போட்டு தள்ள சொல்லி எங்கள அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் எல்லாரையும் முடிச்சு கட்டிடலாமா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். இப்போதைக்கு என் பொண்டாட்டி இங்க இருந்து போகணும்னு சொல்லல. அவ சொன்னதுக்கு அப்புறம் போலான்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா? பாஸ் உங்களோட கல்யாணம் ஃபேக்கான மேரேஜ் தானே? உண்மையாவே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் அவள உண்மையா தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் கேளுங்கன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "ஆனா அவங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி ஜூ குடும்பத்தோட பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணி குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்யாணத்த என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த காலத்துலலாம் அதெல்லாம் யாருடா ஃபாலோ பண்றாருன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பக்கத்துல இவனோட அசிஸ்டன்ட் இருக்கான். இப்போ அவன பாத்தீங்கன்னா, "நான் இவன என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கேன். 1 மாசம் வேலை இருக்கு. அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இவன கூட்டிட்டு வந்து இங்கேயே விட்டுடுறேன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தனியா அவளோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுறா. இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த கிராமத்துல இருக்கவங்கள பாத்தீங்கன்னா, "வர வர சோளம் விக்கவே மாட்டேங்குதும்மா. இந்த சோளத்தெல்லாம் வித்தா தான் என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்கள வளர்க்கறதே ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு முழிச்சுட்டு இருக்கேன்." அவங்க சொன்னத பார்த்த உடனே ஹீரோயினுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு வருமானம்ன்றது கம்மியா தான் இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஊர் தலைவர பார்க்கறதுக்காக தான் வரா. இப்ப அவ ஊர் தலைவர பார்த்து, "நான் சோசியல் மீடியால லைவ் ஸ்ட்ரீமிங் போலான்னு இருக்கேன். அது மூலமா நம்ம என்னென்ன விளைய வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் விக்க ட்ரை பண்றேன்னு" சொல்ல, "சரி ஏதோ புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்ற. ட்ரை பண்ணி பாருமான்னு" அவரு சொல்றாரு.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால மட்டும் தனியா பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா தேவைன்னு சொல்ல, கண்டிப்பா ஊர்ல உள்ள எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நைட் ஆகுது. நைட் அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஆளுங்கலாம் இருந்துட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிச்சிரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த சோளத்த நாங்களே எங்களோட கையால விளைய வைக்கிறோம். எந்த கெமிக்கலும் இல்ல. ரொம்ப நேச்சுரல் ஆனதுன்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. பார்த்தா ஒரே ஒரு வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அத பார்த்தோம்னா அவங்கள பாத்தீங்கன்னா, என்னம்மா ஒரு வியூஸ் தான் போயிருக்கு. இத வச்சு எப்படி விக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பதானே புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே டக்குன்னு போயிராது. கொஞ்சம் டைம் ஆகும் நிக்கிறேன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப அந்த லேடி நடந்து வந்துட்டு இருக்க. இன்னொரு லேடி பாத்தீங்கன்னா, இவ லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிச்சு 3 நாள் ஆகுது. ஒரு சோள கூட விக்கல. இவ்ள நம்பிக்கிட்டயா நீங்க பொழப்பு நடத்த போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசினதை கேட்ட உடனே ஹீரோயின் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அத பார்த்தோம்னா அந்த லேடி பாத்தீங்கன்னா, அவளாவது ஏதாவது முயற்சி பண்றாளே. நீ எந்த முயற்சி பண்ணாம இருக்க? உன் வாய மூடிட்டு போடின்னா அவங்கள புடிச்சு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர. இவங்கள பாத்தீங்கன்னா, என் பையன கல்யாணம் பண்ணிக்காம போனதுக்காக உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உன்னை பழி வாங்கியே தீருவேன்னு இவங்க ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவ சோளத்தை விற்க ஆரம்பிச்சிடறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோளமா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ளீஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, அந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா, தம்பி 2 பேரும் வீட்ட விட்டு ஓடலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோவ பார்த்தோனே அவங்க அப்பா பயந்து போயிட்டு, "எப்படா திரும்ப வந்த? அதுவும் இவ்ளோ பேர கூட்டிட்டு வந்திருக்க? உன்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் உன்னோட சொந்த அப்பான்றத மறந்துறாதன்னு" சொல்ல, ஹீரோ கைய அசைச்ச அவங்க எல்லாரும் தம்பியையும், அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "நான் உன்னோட சொந்த அப்பா. என்ன இப்படி முட்டிக்கால் போட வச்சுட்டு இருக்க? ப்ளீஸ் என்ன விட்டுடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மேடம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது மேடமா? டேய் நீ கல்யாணம் பண்ணிட்டியா? இதுக்காகடா யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணம் பண்ண? உன் அப்பா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு" கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா, "அண்ணா நம்ம 2 பேருக்கும் அம்மா வேணா வேற வேறையா இருக்கலாம். ஆனா ஒரே அப்பா தானே, இப்படிலாம் பண்ணாதண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்னை பேச சொன்னேனா? வாய மூடுறா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவனை அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. அத பார்த்தோன்னே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "என் பையனை அடிக்காதீங்கடான்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினோட லைவ் ஸ்ட்ரீமிங்க பாக்குறான். இப்ப அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க பார்த்து அந்த சோளம் எல்லாத்தையும் வாங்குறதுக்கான கான்ட்ராக்ட போடுன்னு இப்ப அதுலயே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். உங்க சோளம் எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். இவ்ளோ பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல, ஓகே ஓகே நான் உடனே அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு ஹீரோயின் அதுல பேசிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. 1000 தான் இருந்தாலும் நான் உன்னோட சொந்த அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. பெத்த புள்ளையே கொலை பாக்குற. நீ எல்லாம் சொந்த அப்பான்னு வெளிய சொல்லிக்காதயான்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் அடிச்சு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வைக்க சொல்ல, "இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ் என்ன விட்டுடுன்னு" அவங்க அப்பா கெஞ்சிட்டு இருக்காரு. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, "நான் சின்ன வயசா இருக்கும்போது சொந்த பையன் கூட பார்க்காம என்னை எவ்ளோ கொடுமைப்படுத்துன. எங்க அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்ன மாரி கேவலமான மன பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் உயிரோட இருக்க லாயக்கே இல்லாதவ. தூக்கி கொண்டே சாகடிங்கடான்னு" ஹீரோ சொல்ல, ஹீரோவோட ஆளுங்கலாம் அவன கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின பார்த்த உடனே அவனுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருது. அத பார்த்தோனே அவ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்பாடா! ஒரு வழியா எல்லா சோளத்தையும் வித்துட்டேன்னு இவ பயங்கர ஹாப்பி ஆயிட்டு கத்திட்டு, அத அந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட சொல்லலான்னு தான் வரா. எல்லா சோளமும் வித்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்ட உடனே அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க, இந்த சைடு இந்த பையன தான் காட்டுறாங்க. அம்மா அவ சொன்ன மாரியே எல்லா சோளத்தையும் வித்துட்டான்னு சொல்ல, அவள சும்மா விட மாட்டேன். அவள நம்பி எல்லாரும் அவ வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க. அவ ஏதோ சும்மா உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்ல, "நீ உன் வாய மூடிட்டு போம்மா. அவன் உன் வீட்டுக்கு மருமகளா வரலன்னு வயித்தெரிச்சல்ல தானே இப்படி கத்திட்டு இருக்கான்னு" சொல்ல, அந்த பொம்பளைக்கு ஒரே நோஸ் கட்டா போயிருது. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண தெரியல. நீ எல்லாம் என்னடா பையனு? அவங்க சொந்த பையனையே திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வர்றத பார்த்த உடனே இவன் போய் குறுக்க நின்னுட்டு இருக்க. "ஏன்டா சாகணும்னு ஆசையா? என் வண்டி முன்னாடி வந்து விழுகுற" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். உன் புருஷன் வேலைக்கு போறேன்னு சொல்லி ஊர விட்டு போயிட்டான். அவன ஆளே காணோம். உனக்கு கல்யாணம் ஆனத நான் மறந்துடுறேன். நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சோளம் விக்கலாம்ன்னு" சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா? மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படிதான் பேசுவியா? தள்ளி போடான்னு" இவ அவன போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து, "ஏன்டா தனியா இருக்க பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவ? அறிவில்ல? உனக்கு உங்க அம்மா நல்லத சொல்லிக் குடுக்கலன்னு" அவன புடிச்சு கன்னாபின்னான்னு திட்டி தொரத்தி விட்டுடுறாரு. இப்ப அவரு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் சோளம் வித்த கதைய சொல்லிட்டு இருக்க. "எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சுமா. நீ எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்க. வா போலான்னு" 2 பேரும் சோளத்த ஏத்தி வண்டியில அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சோளம் எல்லாத்தையும் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம கிராமத்துல வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஏன் டூரிசத்த இம்ப்ரூவ் பண்ற மாரி ஏதாவது பண்ணக்கூடாது? அது மட்டும் இல்லாம நெறைய ஃப்ரூட்ஸ வளர்க்கலாம். அது மூலமா நம்ம கிராமத்துக்கு நெறைய வருவாய் வரும்னு சொல்ல, "சரிம்மா நீ சொல்ற ஐடியாக்கும் நாங்க ஒத்துக்கிறோம்.
நம்ம கிராமத்துக்கு சொந்தமான நிலத்துல நம்ம பழங்களோட செடியை நடலான்னு சொல்ல இவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்து பழங்களை நடுறதுக்கான எல்லா வேலையை பார்த்தாச்சு, செடி கூட ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல ரொம்ப நன்றி தலைவரேன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோக்கு எதிராக அவனோட கம்பெனில யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அவங்க கம்பெனி விட்டே தூக்கிடுறான் ஹீரோ. இப்ப அவனை பாத்தீங்கன்னா என் பேச்ச கேட்கறவன் மட்டும் தான் இங்க இருக்கணும், இல்லாதவனா இப்பயே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்ல ஹீரோவோட பேச்சுக்கு பயந்து போய் அங்க உள்ள எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். என்னோட சோளக்கருது எல்லாத்தையும் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அந்த மெசேஜை பார்த்தவொடனே ஹீரோக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கிராமத்துல உள்ளவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் செடியை நடுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி நட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து, யோ ஊர் தலைவரே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் செடி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ செங்கு தானே அப்படின்னு அவரு கேக்குறாரு. கிழவனுக்கு நல்லதான் என் ஞாபகம் சுத்தி இருக்கு. ஆமா ஆமா நான் தான் செங்கு, நான் இந்த நிலத்தெல்லாம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நிலத்தை வாங்க போறியா, ஆனா நாங்க இந்த இடத்துல பல செடி நடலான் இருக்கோம், அதெல்லாம் தர முடியாது, இந்த செடியை நட சொல்லி சொன்னது அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு ஹீரோயினை கை காமிக்க அவன் ஹீரோயினை பார்த்தவன வாயை பொழக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளேன்னு அவளை தொடலான்னு வர ஊர்ல உள்ள எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. என்னையா பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பாக்குறியான்னு சொல்ல, அட தப்பாலாம் நடக்க பாக்கலப்பா, இந்த குட்டி பொண்ணை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, என் பொண்டாட்டியே செத்து போயிட்டா, என் பையனுக்கு ஒரு அம்மா வேணும்ல, இந்த பொண்ணை கட்டி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா பாத்துக்குவேன்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு போடா மூக்கான்னு இவ திட்டிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னோன்னா அவனை பாத்தீங்கன்னா, ச்சே கிராமத்துல இருக்க பொண்ணுங்களாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கப்பா, இப்படி கல்யாணம் பண்ணிட்டு என்னத்த சாதிக்க போறீங்கன்னு தெரியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓ வாய் மூடிட்டு வேலையை பாடுறான்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப பண்ண பாத்தீங்கன்னா இந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன் இவ்வளவு பணம் தரேன்னு சொல்ல, இந்த இடத்தோட மதிப்பு எப்படி 1 பில்லியன் வரும், நீ என்ன அடிமட்டு ரேட்டுக்கு கேட்கிறேன்னு அவங்க எல்லாம் சண்டைக்கு வந்துட்டு இருக்க. நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும், ஒழுங்கா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்கன்னு இவன் பேப்பர் எடுத்து நீட்டிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த பேப்பரை தூக்கி போட்டுறான். அதை பார்த்தவனா அவன் காண்டாயிட்டு, உங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தியாவது இந்த பேப்பர்ல சைன் பண்ணியே தீருவேன், டேய் போய் எல்லாரையும் பிடிச்சு சைன் பண்ண வைங்கடான்னு சொல்ல, அவனுங்க எல்லாரும் இவங்க எல்லாரையும் பிடிக்க வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ வந்து உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் ஆகல, நீ போயிட்டு வர 1 மாசம் ஆகுன்னு சொன்னா அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா யார் இவன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவன் இப்படி கேட்டவனா அந்த லேடி பாத்தீங்கன்னா, நல்ல வேலை வந்த, ஓ பொண்டாட்டி அவனுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காண்டா, உன் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடக்க பாக்குறான்னு ஊர்ல உள்ளவங்க போயிட்டு தல. இவ்ள பாத்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம் அவன் கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தொற்று பண்ணு, ஹீரோ அவனோட கையை பிடிச்சு முறுக்கி விட அவனை பாத்தீங்கன்னா, டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரம் போய் அவனை அடிங்கடான்னு சொல்ல, அவனுங்க எல்லாம் ஹீரோவை அடிக்கலான்னு வர அங்க உள்ள எல்லாரும் அவனுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஊர்ல உள்ள எல்லாரும் அவங்கள அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட அவனுங்க எல்லாம் பயந்து ஓடி போயிடுறானுங்க. அதை பார்த்தவனே ஹீரோயின் சிரிச்சுட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே நல்லதானே இருக்கு அப்படின்னு சொல்ல, நல்லதா இருக்கேன்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோவை பார்த்தவன, நல்ல வேலைப்பா சரியான நேரத்துக்கு வந்து உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் தலைவரேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பைக்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவனுக்கு ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. இப்ப அவன் என்ன சொல்றனா, எனக்கு ஒன்னு டைவர்ஸ் பண்ற ஐடியா சுத்தமா இல்ல, உன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்றேன்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறான். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். ஏன்டா இப்படி கட்டி பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ஊர் தலைவர் பின்னாடிதான் வந்துட்டு இருக்காரு, நம்ம 2 பேரையும் பாத்துட்டு இருக்காருன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு வண்டி ஓட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு உன் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல, இவ சொன்னதுல ஷாக் ஆயிட்டு இவன் வண்டியை நிப்பாட்டிடுறான். இவன் இப்படி நிப்பாட்டோன்னா ஒரு தலைவர் பாத்தீங்கன்னா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணுல தலைவரே நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடியே வரேன்னு சொல்ல, சரி சரி சின்னஞ்சிறுசுங்க ஏதாவது பேசிட்டு வருவீங்கன்னு அவரு முன்னாடி போயிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியமா, இந்த மாதிரி எண்ணத்தை தூக்கி போட்டுருன்னு இவன் முன்னாடி தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல, அப்பாவும் இறந்து போயிட்டாரு, இப்போதைக்கு நான் ஒரு அனாதை, எனக்குன்னு யாருமே கிடையாது, அதே மாதிரி உனக்கும் யாரும் கிடையாது, நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு ஹீரோயின் கேட்க, ஆமா தெரிஞ்சுதான் பேசுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதுதான் வெளிப்படையா சொல்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இவனை லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் என் மனசுல இருந்துதான் இந்த விஷயத்த சொல்றேன், நான் உன்னை விளையாட்டுக்காக சொல்லலன்னு சொல்ல, சரி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நைட்டு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினுக்கும் லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஆன்ட்டி தான் வராங்க. இப்போ அவங்க வந்து 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிருங்க, நேத்து வந்து வம்பு பண்ணானே இந்த செங்கு, அவன் ஆளுங்களை கூட்டிட்டு இங்க வந்திருக்கான்னு சொல்ல, நம்ம எதுக்கு ஊரை விட்டு போகணும், அவன் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் நம்ம போலீஸை கூப்பிடலான்னு இப்ப அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் அவன் கூட சண்டை போடலான்னு பாக்க, அவனை பாத்தீங்கன்னா
எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சு துரத்தி விட்டுருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் பதிலடி குடுக்குறதுக்காக தான் ஆளுங்கள கூட்டு வந்திருக்கேன்னு, அவன் 10 பேரோட வந்து நின்னுட்டு மிரட்டிட்டு இருக்க. யோவ்! உனக்கு மட்டும் தான் மிரட்ட தெரியுமா? நாங்க போலீஸ கூப்பிடுவோம்னு ஹீரோயின் சொல்ல, கூப்பிட்டுக்க நாளைக்கே பெயில்ல வந்துருவேன்னு இவ சொல்ல, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா சைலண்டா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி வர வச்சுடுறான். இப்ப அவங்க எல்லாம் ஒரு தலைவர்ட்ட சண்டை போடலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோட ஆளுங்க எல்லாரும் தான் பாடி கார்ட் ஆச்சே. அவங்க எல்லாரையும் புடிச்சு அடி வெளுத்து கட்டிட்டு எல்லாரையும் ஒண்ணா புடிச்சு வச்சுடுறானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு, "உண்மையாவே சூப்பர் வேலை பார்த்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு சின்ன ஹெல்ப் தானே விடு பொண்டாட்டின்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப இப்படி சொன்ன உடனே, ஹீரோவோட ஆளுங்கள பாத்தீங்கன்னா, இவன் பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்க, இப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. என்ன கால்னு பாத்தீங்கன்னா, "உன்ன புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போட போறோம். வித்தவுட் பெயில்ன்னு" சொல்ல, என்னது வித்தவுட் பெயிலான்னு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "ஐயய்யோ! என்ன விட்டுருங்கப்பா. நான் ஏதோ தப்பு பண்ணலன்னு" இவன் அழுதுட்டு இருக்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவன ஜெயில்ல புடிச்சு போட்டுடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பிரச்சனைய முடிச்சு வச்சதுக்கு அப்புறம், ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வயலுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட அவளோட பிளான பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவளையே உத்து பாத்துட்டு இருக்கான். அத பாத்தவுடனே இவள பாத்தீங்கன்னா, என்ன அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல பாக்க ரொம்ப அழகா இருந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி தள்ளி போனா லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்கேன்னு, இப்ப இவ எப்படி விவசாயம் பண்றேன் அப்படின்ற பத்தி தான் லைவ் ஸ்ட்ரீமிங்ல சொல்லிட்டு இருக்கா. நாங்க இப்படிதான் எல்லாத்தையும் பாத்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே எங்க சொந்த உழைப்புல உருவானதுன்னு இவ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் பெரிய ஆளாகிறான். இப்ப ஹீரோயின் இப்படி லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்கத தாத்தாக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட புருஷன் தான் பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சொந்த பேத்தி கிடையாது. அவள ஆசிரமத்துல இருந்து தான் தாத்தா தூக்கிட்டு வந்து வளர்த்திருப்பாரு. இப்ப அந்த வீடியோவ தாத்தாவோட உண்மையான மாப்பிள பாத்துட்டு இருக்க. அத அந்த லேடி பாத்துறா. இப்ப அந்த லேடி பார்த்த உடனே, இந்த பொண்ணு எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு கொஞ்ச நாள்லே ரொம்ப பெரிய ஆளாயிட்டானா உங்க புருஷன் சொல்லிட்டு இருக்க. என் அப்பாவோட நிலத்த வச்சுட்டு இவ்ளோ பெரிய பணக்காரி ஆயிட்டாளா? இவள சும்மா விடக்கூடாது. இவகிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஏற்கனவே இருக்குன்னு சொல்ல, அவகிட்ட இருந்து பணத்த புடுங்குற வழிய பாக்குறேன்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீட்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஆன்டி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து அவங்க பையன கூட்டிட்டு போலான்னு பாக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எல்லாமே சொல்லிக் குடுத்தாச்சு ஆன்டி. டியூஷன் முடிஞ்சிருச்சு கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அடுத்து ஏதாவது வேலை இருக்கான்னு அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் எந்த வேலையும் இல்ல. தூங்க தான் போறோம்னு இவங்க 2 பேரும் தூங்க போயிட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் வேற வேற ரூம்குள்ள போறாங்க. அத பார்த்தோனே ஆன்டி ஷாக் ஆயிட்டு, "என்ன நீங்க 2 பேரும் வேற வேற ரூம்குள்ள போறீங்க? சண்டை கிண்டை போட்டுக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப 2 திரு திருன்னு முழிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா தூக்கத்துல நடந்து போயிட்டோம். நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம்ன்னு" 2 பேரும் ஒரே ரூம்குள்ள வந்துட, ஹீரோ போய் தாத்தாவோட ரூம்ல உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோ வந்து இப்படி உட்கார்ந்தவன, இவள பாத்தீங்கன்னா, "சரி கொஞ்ச நேரத்துல அவங்க போயிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நீ அந்த ரூமுக்கு போன்னு" சொல்ல, அதெல்லாம் போக முடியாதுன்னு ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிட்டு, "நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 2 மாசம் ஆகுதுன்னு" சொல்ல, "அத பத்தி எதுக்கு இப்ப பேசுறன்னு" இவ கேக்குறா. இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அவள புடிச்சுட்டு, "என்னைக்கு நம்ம 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ போறோம்" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன இப்படிலாம் பேசுற? அந்த மாரிலாம் எண்ணத்த தூக்கி போட்டுறன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நீ என் கூட கடைசி வரைக்கும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னல. வாழ்றேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா?" அப்படின்னு ஹீரோ அவகிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்க. இவ டக்குன்னு ஹீரோவ தள்ளி விட்டுட்டு எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னும் எவ்வளவு நாள் தான் டைம் கேட்ப? கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க தெரியுமா? ஆனா நீ பக்கத்திலேயே வர மாட்டேங்கிறேன்னு" ஹீரோ கிட்ட போக, சரி கிஸ் தான் பண்ண வரானோன்னு இவளும் கண்ணு மூடிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ குட் நைட்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவளுக்கு லைட்டா வெட்கமா வந்துட்டு இருக்கு. ச்சே, போனவன் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தானா நல்லா இருந்திருக்குமேன்னு இவ புலம்ப ஆரம்பிச்சிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட வயக்காட்டுல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஆன்டி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆன்டி வந்து, "என் பையனுக்கு டியூஷன் சொல்லிக் குடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூம்மா. நீங்க எங்களுக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. வாங்க சாப்பிடலான்னு" இவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவோட பொண்ணும், அவங்க புருஷனும் தான் வராங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து, "இது என் அப்பாவோட சொத்து. இதுலேருந்து வர்ற காசெல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஒழுங்கா காச குடுறீன்னு" சொல்ல, ஹீரோயின் செம காண்டாகிறான். "என் தாத்தா செத்து போனதுக்கு கூட வரல. இப்ப காசு வேணும்னு மட்டும் கேட்க வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி நீ போய் உட்காரு. அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி 2 பேருக்கும் ஒரு உதைய போட்டு கீழ தள்ளிடுறான். அத பார்த்தோனே அந்த லேடி பார்த்தீங்கன்னா, "என்னடா எங்க எல்லாரையும் அடிச்சு தொரத்த பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அடிச்சு தொரத்த பார்க்கல. ரூல்ஸ் என்னமோ அத தான் பண்ண பார்க்குறேன். இவளுக்கு 21 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிருச்சுன்னா, இந்த சொத்து இவளுக்கு தான் சேரும்னு தாத்தா உயிரெழுதி வச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு இந்த சொத்து வந்து சேராதுன்னு" சொல்ல, "ஏன் வந்து சேராது? தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு ரூல்ஸே இருக்கே. என் பையனுக்கு அந்த சொத்து வேணும். அவன் ஃபாரின்ல படிக்கிறதுக்காக நெறைய காசு வேணும். ஒழுங்கா அந்த காசெல்லாம் என்கிட்ட குடுத்துரு. நாங்க பங்கு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்க பையன ஃபாரின்ல படிக்க வைக்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நெறைய பணம் வேணுமே. எந்த கன்சல்டன்சில போயிருக்கீங்க?
இப்ப வந்து இப்படி பிளாக்மெயில் பண்றதுனால அவன் மேல ரீமார்க் வந்து அவ ஃபாரின் படிக்க முடியாம போயிடும். உங்க பையனோட ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிரும் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்லி முடிச்சதுக்குள்ள அவங்க அம்மாக்கு கால் வந்து அவனோட ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருது. அதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அந்த போன்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர் லூதா அப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா நீ தான் லூவான்னு அவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்து கேட்க, நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறான். என்ன இவன் 2 பேரோட இருக்கான், எது உண்மைன்னு தெரியலையே. அன்னைக்கு வேற நிறைய பணம் அனுப்பிச்சான்னு ஹீரோயின் பழசு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு டவுட்டா பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி மன்னிப்பு கேட்க ஹீரோயின் வந்து என்ன சொல்றானா, தாத்தாவோட சமாதி கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, ஒரு நாள் ஃபுல்லா மன்னிப்பு கேளுங்க, அப்படி மன்னிப்பு கேட்டா அவரோட ஆத்மாவது சாந்தி அடையும் சொல்ல இவங்களும் சரின்னு முட்டிக்கால் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரையும் அவங்க தாத்தாவோட சமாதி கிட்ட தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப அங்க கூட்டிட்டு வந்து ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல இவங்களும் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் வராங்க. இப்ப அந்த ஊர் தலைவர்ல இருந்து ஆன்டி வரைக்கும் எல்லாரும் வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சு கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க. சொந்த அப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப வந்து பாத்தியா, இப்ப காசு மட்டும் வேணும்னு வந்து கேக்குறேன்னு அவங்க 2 பேரையும் கண்ணா பின்னா திட்டிட்டு காலையில விடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது, இப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், அந்த ஹெல்ப்புக்காக ஏதாவது ரிவார்டு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு இவ கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோவோட கணத்துல கிஸ் பண்றான். இப்ப அவ இப்படி கிஸ் பண்ணோன்னே ஹீரோ அவளை பிடிச்ச லிப்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவன் என்ன கேக்குறானா, சரி அவங்க பையனோட ஸ்காலர்ஷிப்பை எப்படி கேன்சல் பண்ண, உண்மையாவே நீ ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா அந்த உண்மையை நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துட்டு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஹீரோயின் கேட்க, நான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கல, எல்லாம் எதிர்ச்சியா தான் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கும் யாரும் கிடையாது உனக்கும் யாரும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா பார்த்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா உண்மையாவே என்னோட புருஷன் இவ்வளவு பெரிய பணக்காரனா, என்னால நம்பவே முடியலையேன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஏண்டி சிரிக்கிறியா அழுகிறியா ஒண்ணு புரியலையேன்னு ஹீரோ குனிஞ்சு பாத்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா வா போலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே ஒரு பைத்தியத்தை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஜாலியா வீட்டுக்குள்ள போலான்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. அந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃபியான்சி. இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க உள்ள கோழி பண்ணி எல்லாத்தையும் ஒரு மாறி பார்த்துட்டு உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு டீ கொடுக்குறா. என்னது டீயா இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப அதை கொடுத்துருன்னு ஹீரோ புடிங்கி வச்சிட்டு இருக்க. எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, நான் உன்னோட ஃபியான்சி, அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட ஷோல்டர்ல கைய போட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவன் தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல, எனது இந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா என் புருஷன் உண்மையாவே ரொம்ப பெரிய பணக்காரன், நான் எவ்வளவு லக்கி இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு செம கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்மளோட கல்யாணம் சின்ன வயசுல பேசினது அதை நம்பிக்கிட்டு இப்ப வரைக்கும் எப்படி நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கலாம், அதெல்லாம் விட்டு தள்ளுன்னு சொல்ல இவன் ஆனே அழ ஆரம்பிச்சிடறா. என்னை ஏமாத்திட்ட, எனக்கு உன்னை பிடிக்கல போடான்னு இவ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, என்ன பாத்துட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அந்த பொண்ணை போய் கூட்டுவாங்கன்னு சொல்ல வீட்டு தலை வந்துருவான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் சொல்லாத, எங்க ஊரு கொஞ்சம் மோசமான ஊரு, அது மட்டும் இல்லாம பொண்ணு வேற அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி அவளை பார்த்து உனக்கு பொறாம இல்லையா, வீட்டா உனக்கே போட்டியா வருவா போல, எந்த பொண்ணா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே தான் துரத்துவாங்க, ஆனா நீ கூட்டிட்டு வர சொல்ற அப்படின்னு சொல்ல, அட ஃபர்ஸ்ட் சொன்னது செய்யான்னு இவ ஹீரோவை வெளியே துரத்தி விட்டு இவ்வளவு இந்த பக்கம் தேடிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பொண்ணு ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்க. அந்த இடத்துல இருட்டி போயிருது. இருட்டிக்கிட்டே இவ தாத்தாவோட சமாதி வரைக்கும் வந்துட. அவங்க 2 பேரையும் பார்த்தவன, யோ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்கள பாத்தீங்கன்னா நாங்க ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், அவதான் முட்டிக்கால் போட வச்சான்னு அவங்க நடந்த எல்லா கதையும் சொல்ல, ஓ உங்களுக்கு அவ எதிரியா, எனக்கும் அவ எதிரிதான், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்ல, அட நீ வேற போமா, நாங்களே கால் வலிக்கு முட்டிக்கால் போட்டுட்டு இருக்க, அதுல ரிவெஞ்ச் வேற எடுக்கணுமான்னு அவங்க பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறான். இப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு, இங்க பாரு தங்கச்சி இப்பெல்லாம் தனியா வரக்கூடாது, வா போலான்னு சொல்ல, யாருக்கு யாரடி தங்கச்சி, உனக்குள்ள நான் வரமாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பாம்பு பள்ளி பூச்சி எல்லாம் இருக்கு, அதுல ஏதாவது உனக்கு அடிச்சிருன்னு சொல்ல அவ பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடான். இப்ப அவ இப்படி ஓடிட்டு இருக்கா, பின்னாடியே ஹீரோயினும் ஓடி போறா. பார்த்தா அவ முன்னாடி ரொம்ப தூரம் ஓடிடுறா போல. இவ இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. அந்த ஊர்ல ஒரு குடிகாரன் இருப்பா இல்லையா, அந்த பையன் கிட்ட மாட்டிக்கிறான். அவன் இவ்வளவு பார்த்தவன பாக்குறதுக்கே புது பீஸா இருக்கேன்னு அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோயின் வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறான்.
இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோயின் வாமா வீட்டுக்கு போலான்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலான்னு பார்க்க அவளால நடக்க முடியல. அவ கால்ல சுளுக்கு விழுந்துருது. அதை பார்த்த உடனே ஹீரோயினே அவளை தூக்கிட்டு வந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுல இருக்க ஹீரோயின் அவளோட காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் என் பொண்டாட்டிய மசாஜ் பண்ண விடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி பேசுறீங்க? ஏன் அக்கா எனக்காக கால் தேய்ச்சி விடுறாங்க, அதுல என்ன உனக்கு பொறாமன்னு சொல்ல எனக்கு அக்காவா இது எப்பயில இருந்துன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நானும் அவளும் உடன்பிறப்பு மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொல்றத ஹீரோவால நம்பவே முடியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா பாத்தியா அவன் ஓம் நடியே என்ன மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நீ என் பொண்டாட்டிய உனக்கு காலமுக்கு விடுவ, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமான்னு ஹீரோவை கூட சண்டைக்கு போயிட்டு இருக்கேன். இவ ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடறான். இந்த ஆளு என்ன ரொம்ப திட்டிட்டு இருக்கான், என்னன்னு நீங்களே கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருங்க சின்ன பொண்ணை திட்டாதீங்கன்னு ஹீரோயின் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாளுங்க. ஹீரோயின் அவளை காப்பாத்திருப்பா இல்லையா, அதுல இருந்து அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுன்னு தாத்தாவோட ரூம்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கா. அவளும் ஜாலியா இருந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க. இந்த பொண்ணு ஹீரோயினே பாத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. உண்மையாவே ரொம்ப நல்ல மனசுதான் அவ பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் சமைச்சு முடிச்ச கையோட வாவா சாப்பிடலான்னு தட்டு தூக்கிட்டு ஓடியாந்துடுறா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என் அக்காக்காக நான் தான் சாப்பாடு கொடுப்பேன்னு சாப்பாடு எடுத்து வைக்க, பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போடின்னு ஹீரோவும் சாப்பாடு வைக்கிறான். பார்த்தா 2 பேரும் மாறி மாறி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்க, நீங்க 2 பேரும் அமைதியா சாப்பிட்டீங்கன்னா அதுவே போதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த குடிகாரன் ஊர் தலைவரை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா வேணா அடி பொழந்து கட்டிட்டா, நீங்க தான் எனக்கு ஒரு நியாயம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோவோட ஃபியான்சிய பாத்தீங்கன்னா இருந்தாலும் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான், அதனாலதான் அக்கா அடிச்சாங்க, வேணா போலீஸை கூப்பிடுங்க, நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் தரேன், தூக்கி உள்ள வச்சிடலான்னு சொல்ல ஊர் தலைவர் அவனை புடிச்சு திட்டிட்டு இவனை இங்க இருந்து புடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் வந்து புடிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனை எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க, அவன் எப்பவுமே இப்படி தானே பின்னாடியே ஓடிட்டு இருக்கேன். இந்த சைடு ஃபியான்சி பாத்தீங்கன்னா உன் பொண்டாட்டிக்கு உன்னை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும், ஆயிரம் தான் இருந்தாலும் என் அக்கா வச்சே என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க, வேணா பாக்குறியாடா அப்படின்னு அவளோட கண்ணத்துல அவளே அரைஞ்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டு ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே அக்கா இவன் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்றீங்க, அவன் எந்த தப்புமே பண்ணல, அவளை எதுக்கு இப்படி அடிக்கிறீங்கன்னு ஹீரோயின் ஹீரோவை புடிச்சு திட்டிட்டு இருக்க. அடியே இவ்வளவு கூட வச்சுக்கிட்டேன்னா குடும்பத்தையே கெடுத்துடுவான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அடுத்த நாள் விடிஞ்சு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ இவ 2 பேரும் வராங்க. இப்ப ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே இனிமேவாது என் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை பண்ணாம இருங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களாம் அவங்கள கூட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல 2 பாடி கார்டு தான் இருக்காங்க. இப்ப வந்து 2 பேரை பார்த்து ஹீரோ சிக்னல் காமிச்சிட்டு நான் எவ்வளவு பெரிய கேடினும் உனக்கு தெரியாதுன்னு சொல்ல அவங்க 2 பேரும் வந்து ஹீரோவை அடிச்சிடுறாங்க. இப்படி அடிச்சதுல ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து என்னங்க ஆச்சு, யார் உங்களை அடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப ஹீரோவோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா மேடம் தான் எங்களை அடிக்க சொன்னாங்கன்னு அவ கண்ணு முன்னாடியே ஹீரோவை அடிச்சுட்டு அவ பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவனுங்களை பாத்தீங்கன்னா மேடம் நீங்க சொன்ன மாதிரி அவரை அடிச்சு போட்டுட்டோன்னு அவனுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓட இவ ரொம்ப ஷாக் ஆகிறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் ஏன் தான் இப்படி பண்றாளோ, இவளை நம்பாத, இவளை வீட்டுக்குள்ளே விடாத, இவ சரியான பாய்சன்னு சொல்லிட்டு இருக்க. அட படுபாவி சும்மா என் மேல பழிய போடுறியான்னு சொல்ல இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை நம்பினதுக்கு என் புருஷனையே அடிச்சுட்டல அப்படின்னு சொல்ல உன் புருஷன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, அவன் 2 பேருமே அவனோட ஆளுங்க தான், வேணும்னே தான் அவன் அடிக்க வச்சிருக்கான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதை நம்ப மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாங்க வீட்டுக்கு போலான்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை வெறுப்பேத்துற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போக இவளுக்கு உண்மையாவே வெறுப்பா தான் இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்ச மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா புருஷனுக்கு அடிபட்டு இருக்கிறத நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஒண்ணும் கவலையெல்லாம் கிடையாதுன்னு இவ சொல்ல அப்படியா, ஆனா பார்த்தா ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கே, அவளை பார்த்து உனக்கு பொறாம தானே ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவோட காதை பிடிச்சு திருவி விட்டுறான். இவ இப்படி திருவினானா ஐயோ விட்டுடி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல சரி விட்டுடுறேன்னு இவ அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த ஊர் தலைவரை பார்த்து பேசுறதுக்காக தான் போறாங்க. இப்ப இந்த ஊர் தலைவரை பார்த்து நம்ம ஊர்ல டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்ல ஆனா அதுக்கு நிறைய காசு தேவைப்படுமேனு அவரு சொல்ல இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், என் வீட்டுக்காரர் சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர், அவரு நம்ம கிராமத்துல 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றாரான்னு சொல்ல ஊர் தலைவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஊர் தலைவரோட அக்கௌண்ட்டுக்கு 100 மில்லியன் பணத்தை அமுச்சு விட அதை பார்த்தவன உண்மையாவே இவருக்கு தலை சுத்துற மாதிரி ஆகிருது. இப்ப ஹீரோ இப்படி பண்ண உடனே ஹீரோட ஃபியான்சி
ஃபியான்சி பாத்தீங்கன்னா, நானும் இந்த ஊருக்காக 200 மில்லியன் தரலான்னு இருக்கேன்னு, இவ பணத்தை அனுப்பலான்னு வர, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டின்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு இவ்ளோ வீம்புக்கு 200 மில்லியன் அனுப்பிச்சு விட்டுறா. பார்த்தா இப்ப மொத்தம் 300 மில்லியன் இருக்கு. இப்ப இந்த விஷயத்த அந்த ஊர்க்காரங்களை கூப்பிட்டு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நிறைய இன்ஜினியர்ஸ கூட்டிட்டு வந்து இந்த ஊரை எப்படி டெவலப் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் பின்னாடி ஒரு பையன் சுத்தினானே, அந்த பையனோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, இதுக்கெல்லாம் எங்க இருந்து தெரியும் உனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஏன்னா என் புருஷன் தான் ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரராச்சே, இவரோட உண்மையான பேரு லூஃபூச்சன்னு, ஹீரோ யாரு அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்க. இத கேள்விப்பட்ட உடனே அந்த லேடி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருது. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த லேடி வீட்டுல இருக்க, கண்ணு முன்னாடி அவங்க பையன் தான் இருக்காங்க. இப்ப அவங்க பையனை பாத்தீங்கன்னா, எல்லாமே உன்னாலதான் வீணா போச்சு, நான் அவ கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பேன், ஓ பேச்சை கேட்டு கேட்டு எங்க அப்பா போய் சேர்ந்த மாதிரி நானும் போய் சேர்ந்துருவேன் போல, அவன் திட்டிட்டு இருக்கா. என்னடா நீ என்னைய திட்டுறனா, அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க ஹீரோயின் தான் வரா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க, அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடி முட்டிக்கால் போட்டு, என்னை மன்னிச்சிருமா, நீ என் வீட்டுக்கு மருமலா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், நான் வேணும்னு பண்ணலன்னு இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னா ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி பில்டிங் கட்டலாம் அப்படின்னு இவ போன்ல பாத்துட்டு இருக்க. அவளை பாக்குறதுக்கு ஹீரோ தான் ரூமுக்கு வரான். இப்ப அவனை பார்த்தவன, என்ன அதிசயமா ஏன் ரூம் பக்கம் வந்திருக்க, ஓ ரூமுக்கு போகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா, ஏன் பொண்டாட்டி, நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் என்ன பக்கத்து ரூம்லயே கெஸ்ட் மாதிரி வச்சுட்டு இருந்தா நான் உன் புருஷன்றதை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து இவ்வளவு கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் பெட்ரூம்ல கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி வந்து ஆன்னு கத்திட்டு இருக்கான். என்ன 2 பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருக்கீங்க, அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட ஒன்னா இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னப்பா கொடுமையா இருக்கு, நான் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தேன், இன்னொரு குட் நியூஸ் என்ன தெரியுமா, இனிமே டெய்லி என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன், நீ போய் பக்கத்து ரூம்ல படுத்துக்கன்னு சொல்ல, அவ அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு போறா. இப்ப இப்படி போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி நைட்டு நிறைய வேலை பார்த்துட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு, எனர்ஜியா ஏதாவது கொடுத்தனா நல்லா இருக்குன்னு சொல்லி அவள பெட்ல தள்ளி கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவ கூட ஒன்னா இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஃபியான்சி மட்டும் அழுதுகிட்டே இருக்கா. இவ இப்படி அழுகிறத பார்த்தவனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அழுகாம சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இருந்த ஒரு வாய்ப்பும் போயிருச்சுன்னு இவ ஓனும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. இப்ப அவ எப்படி அழுகிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு விட்டுருன்னு சொல்ல, ஆன்னு இவ கத்திட்டு இருக்க. இத பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் 2 பேரும் உங்க கிராமத்துல உள்ள எல்லாரையும் ஹீரோட வீட்டுக்கு தான் கூட்டு வராங்க. இதுதான் என்னோட கெஸ்ட் ஹவுஸ். நான் எல்லாரும் முன்னாடியே பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட அப்பா தம்பி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, அவன் நம்மள அடிச்சு சாக்கடையில தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றானா, கண்டிப்பா அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, அவன் கல்யாணத்தப்ப நிறைய பிரஸ்காரங்க இருக்காங்க, இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும்னு இவங்க 2 பேரும் மறுபடியும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வீட்டுல நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோட அம்மா கிட்டதான் பேசிட்டு இருக்கா. நானும் உங்க பையனும் நல்லபடியா வாழ்வோம், அதை நீங்க பாக்கதான் போறீங்கன்னு இவ பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரோட கல்யாண நாளதான் கட்டுறாங்க. ஹீரோயினா ரெடி பண்றது ஹீரோட ஃபியான்சி தான். இப்ப இப்படி ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஆளை பாத்தீங்கன்னா, உங்க அப்பா தம்பி 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க, நம்ம இடத்த சுத்தி ஃபுல்லா செக்யூரிட்டி இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, எதுக்கு அவங்க மேல ஒரு கண்ணாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸ்டேஜ்ல வந்து நின்று இருக்க. அந்த இடத்துக்கு அப்பா தம்பி 2 பேரும் வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க வெயிட்டர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஒன்னும் நல்லவே கிடையாது, சொந்த அப்பாவையும் தம்பியுமே வீட்டை விட்டு வெளியே தரத்திட்டா சொத்துக்காக, அவனோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு தெரிய வேணாமா, அதுக்காக தான் இங்க வந்திருக்கோன்னு இவரு ஹீரோவை பத்தி எல்லாரும் முன்னாடி தப்பா பேச, வாய முடுங்க, அவங்க அம்மாக்கு துரோகம் பண்ணி அவங்கள கொன்னுட்டீங்க, அது மட்டும் இல்லாம வெளியில தனியா ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி கேவலமானவரை நான் பார்த்ததே இல்ல, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்ல, இவளுக்கு எப்படி நம்மள பத்தின உண்மை தெரியும் ஹீரோனோட அசிஸ்டண்ட பாக்க, மன்னிச்சிருங்க பாஸ், மேடம் தான் கேட்டாங்க, அதான் நான் சொல்லிட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து யாரும் உயிரோட தப்பிக்க முடியாது, சொத்தெல்லாம் நீ என் பேருக்கு எழுதி வச்சாதான் உயிரோட போக முடியும்னு அவர் உடம்புல கட்டி வச்சிருக்க பாம காட்ட, அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பாம பார்த்து பயப்படுவாங்க நினைச்சா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கிராமத்துக்காரங்களும் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பாடி கார்டுங்க அவங்க அப்பா பிடிச்சி கீழே தள்ளிட, பார்த்தா அந்த பாம்பு வெடிக்க மாட்டேங்குது.
அத பார்த்தோனே இதுதான் சாக்குனா உங்க அப்பாவ புடிச்சு வச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே! நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். இந்த மாரி ஆளெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் அங்கருந்து புடிச்சுட்டு போக சொல்லிர்றான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம், இவள பார்த்தீங்கன்னா, "ச்சே! இந்த கல்யாணம் நின்னுரும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுவும் கனவுல கூட நடக்காதுன்னு ஹீரோ சொல்லிட்டு, இவன் எல்லார் முன்னாடியும் ஹீரோயின சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 9 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோயின் நிற மாசம் பிரெக்னன்ட்டா இருக்க, ஹீரோ அவள வில்லேஜுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்த நான் ரொம்ப மாத்திட்டேன். உனக்கு புடிச்ச மாரி தான் மாத்திருக்கேன். உள்ள வந்து பாருன்னு" ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, இப்ப அவ உள்ள வந்து அவங்க ஊர் தலைவர் கூட உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "பையன் பொறந்தா இந்த பேர் வையி, பொண்ணு பொறந்தா இந்த பேர் வையின்னு" சொல்லிட்டு இருக்க, ஆல்ரெடி நாங்க பேர சூஸ் பண்ணிட்டோமேன்னு இவங்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஒண்ணா சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.